அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டெஸ்ட் நம்பர் 2 வந்து பார்க்க போகிறோம். அதாவது நியூ சிலபஸ் படி யூனிட் 4 பார்த்தீங்கன்னா பாலிட்டியில் டெஸ்ட் நம்பர் 1 வந்து பார்த்துட்டோம். அதுக்கான வீடியோக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இது டெஸ்ட் நம்பர் 2. நம்ம வந்து சிலபஸ் பேஸ் பண்ணி டெஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஏற்கனவே யூனிட் 3 வந்து முடிச்சிட்டோம். ஸோ பார்க்காதவங்க வீடியோஸ் பார்த்துக்கலாம். பிளேலிஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன். இந்த டெஸ்ட் நம்பர் 2ல் என்னென்ன லெசன்ஸ் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து 6th பாலிட்டியில் சமத்துவம் பெறுதல், 7th பாலிட்டி சமத்துவம், 8th பாலிட்டி வந்து சமயச்சார்பின்மை புரிந்து கொள்ளுதல், 6th பாலிட்டியில் பன்முக தன்மையினை அறிவோம், 6th பாலிட்டியில் தேசிய சின்னங்கள். மொத்தமாக 5 லெசன்லேருந்து நம்ம கவர் பண்ணி 100 கொஷின் பெஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்கோம். வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். இந்த 5 லெசன் நீங்கள் ஏற்கனவே இது ரொம்ப சின்ன லெசன் தான், ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. வீடியோ முழுமையாக பாருங்கள். எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷினுமே இந்த 100 கொஷினில் நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் கூற்று 1 பாருங்கள். வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடர் ஜவஹர்லால் நேரு எழுதிய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா நூலில் உள்ளது. கூற்று 2. இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என கூறிய வரலாற்று ஆசிரியர் V.A. ஸ்மித். இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அதாவது 1 மற்றும் 2 சரியானது. கூற்று 1 சரி, 2 சரி. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடர் ஜவஹர்லால் நேரு எழுதிய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா நூலில் உள்ளது. அதுவும் ரொம்ப முக்கியமான கொஷின். இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என கூறிய வரலாற்று ஆசிரியர் வந்து V.A. ஸ்மித். இது வந்து எக்ஸாமில் கொஷின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 2வது கொஷின் வந்து பார்க்கலாம். சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டுமல்ல, வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும். இது யாருடைய கூற்று அப்படின்னா பேராசிரியர் லாஸ்கி. சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டுமல்ல, வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும். இது யாருடைய கூற்று? பேராசிரியர் லாஸ்கி. 3வது கொஷின். கூற்று 1. இந்தியா ஏறத்தாழ 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகமாக விளங்குகிறது. கூற்று 2. நவீன இந்திய இனத்தவரின் ஒரு பகுதியாக உள்ளவர்கள் திராவிடர்கள், நீக்கிரிட்டோக்கள், ஆரியர்கள், ஆல்பைன்கள், மங்கோலியர்கள். இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 2 மட்டும் சரி, கூற்று 1 வந்து தவறு. கூற்று 1 ஏன் தவறுனா, இந்தியா ஏறத்தாழ 2000 கிடையாது, 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகமாக விளங்குகிறது. ஸோ 2000 அப்படின்னு இருக்கிறதுனால தவறு, அந்த இடத்துல 5000 வந்து வரும். கூற்று 2 வந்து சரியாக இருக்குது. அதாவது நவீன இந்திய இனத்தவரின் ஒரு பகுதியாக உள்ளவர்கள் யார்னா திராவிடர்கள், நீக்கிரிட்டோக்கள், ஆரியர்கள், ஆல்பைன்கள், மங்கோலியர்கள். 4வது கொஷின் வந்து எக்ஸாம்பிள் கொஷின். இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை கூறியவர் யார்? டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏவி டைசி. சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை கூறியவர் யார்னா ஏவி டைசி. நெக்ஸ்ட் 5வது கொஷின். பொறுத்துக பாலின விகிதம் குறைவு, அதாவது குறைவாக இருக்கக்கூடிய 4 மாவட்டங்கள் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி, 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் குறைவாக இருக்கக்கூடிய 4 மாவட்டங்கள். தருமபுரி பாருங்கள். தருமபுரி எவ்வளோ அப்படின்னா 946. இப்போ பாலின விகிதம் அப்படின்னா 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் அப்படின்றது தான் பாலின விகிதம். அப்போ 1000 ஆண்களுக்கு 946 என்பது தருமபுரி. சேலம் வந்து 952, கிருஷ்ணகிரி 956, ராமநாதபுரம் 977. இதுக்கான ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ பாலின விகிதம் குறைவாக இருக்கிறதும் எக்ஸாமில் கொஷின் கேட்டிருக்காங்க, அதிகமாக பாலின விகிதம் இருக்கிறதும் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கவனமாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 6வது கொஷின். கூற்று 1. இந்தியாவில் மிக அதிக மழை பொழிவு உள்ள ஜெய்சால்மர் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ளது. இந்தியாவில் மிக குறைவான மழை பொழிவு உள்ள மவுண்ட் சின்ராம் மேகாலயா மாநிலத்தில் உள்ளது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 2 ரெண்டுமே வந்து தவறு. ரெண்டுமே ஏன் தவறு அப்படின்னா, மிக அதிக மழை பொழிவு வந்து மவுண்ட் சின்ராம் மேகாலயா மாநிலம்.
குறைவான மழைப்பொழிவு தான் ஜெய்சால்மர் ராஜஸ்தான் மாநிலம். ஸோ மாற்றி மாற்றி கொடுத்துருக்கிறதுனால இரண்டுமே வந்து தவறு. ஸோ அதிக மழைப்பொழிவுனா எங்கே? மவுண்ட் சின்ராம் மேகாலயா. குறைந்த மழைப்பொழிவு ஜெய்சால்மர் ராஜஸ்தான். நெக்ஸ்ட் 7வது கொஷின். சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என கூறும் சரத்து. ஒரு முக்கியமான ஆர்டிகல்ஸு. ஆன்சர் வந்து சரத்து 14. பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல்ஸ்லேருந்து கட்டாயம் ஒரு 2 கொஷின் நம்ம எதிர்பார்க்கலாம். 8வது கொஷின். சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என கூறும் சரத்து எது? சரத்து 14. 8வது கொஷின் கூற்று 1. இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடாகும். இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடாகும். கூற்று 2. இந்திய அரசு எந்த ஒரு மதத்தையும் அரசு மதமாக அங்கீகரிக்கவில்லை. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரி. அதாவது ஆப்ஷன் சி கூற்று 1 மற்றும் 2 சரி. இந்தியா வந்து ஒரு மதசார்பற்ற நாடாகும். இந்திய அரசு எந்த ஒரு மதத்தையும் அரசு மதமாக அங்கீகரிக்கவில்லை. ஸோ ஆன்சர் வந்து ரெண்டுமே சரி. நெக்ஸ்ட்டு 9வது கொஷின். அப்துல் கலாம் பற்றி தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் ஏ பாருங்கள். ஏபிஜேனா அவுல் பகீர் ஜெயினுலாப்தீன். அதுதான் அதனுடைய சுருக்கம் தான் ஏபிஜே அப்துல் கலாம். இந்தியாவின் 12வது குடியரசுத் தலைவர் 2002 to 2007. பள்ளி படிப்பு ராமநாதபுரம், பட்டப்படிப்பு திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரி, விண்வெளி பொறியியல் படிப்பு சென்னை தொழில்நுட்ப கல்லூரி. இதில் வந்து தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. இந்தியாவின் 12வது குடியரசுத் தலைவர் கிடையாது, 11வது குடியரசுத் தலைவர் தான் அப்துல் கலாம். இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் 2002 to 2007. மீதி இருக்கிறது எல்லாமே வந்து சரியாக இருக்குது. அதாவது அவுல் பகீர் ஜெயினுலாப்தீன் அப்துல் கலாம் என்பது சரி. பள்ளி படிப்பு ராமநாதபுரம், பட்டப்படிப்பு திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரி, விண்வெளி பொறியியல் படிப்பு சென்னை தொழில்நுட்ப கல்லூரி. ஸோ நெக்ஸ்ட்டு 10வது கொஷின். கூற்று 1. பல மதங்களின் தாயகமாகவும் கூற்று 1. பல மதங்களின் தாயகமாகவும் பல மதங்களின் புகலிடமாகவும் விளங்கும் நாடு சீனா. கூற்று 2. இந்தியாவில் தலை தோங்கிய மதங்கள் இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்துவ மதம், சீக்கிய மதம், புத்த மதம், சமண மதம், ஜொரஸ்ட்ரிய மதம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 மட்டும் சரியானது, 1 வந்து தவறானது. பல மதங்களின் தாயகமாகவும் பல மதங்களின் புகலிடமாகவும் விளங்கும் நாடு எது அப்படின்னா இந்தியா, சீனா கிடையாது. இந்தியாவில் தலை தோங்கிய மதங்கள் வந்து இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்துவ மதம், சீக்கிய மதம், புத்த மதம், சமண மதம், ஜோரஸ்ட்ரிய மதம். இதெல்லாம் வந்து சரி. நெக்ஸ்ட்டு 11வது கொஷின். இந்தியாவின் 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எத்தனை முக்கிய மொழிகளையும் மற்றும் பிற மொழிகளையும் கொண்டுள்ளது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அதாவது 122 முக்கிய மொழிகளையும் 1599 பிற மொழிகளையும் கொண்டுள்ளது. இது 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 12வது கொஷின். அனைத்து குடிமக்களும் குடியியல் உரிமைகளை அடைதல் வேண்டும் என்பதே டேஸ் சமத்துவமாகும். என்ன சமத்துவம்னா குடிமை சமத்துவம். அனைத்து குடிமக்களும் குடியியல் உரிமைகளை அடைதல் வேண்டும் என்பதே குடிமை சமத்துவமாகும். இந்தியாவில் உள்ள 4 முக்கிய மொழி குடும்பங்கள். தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். பாருங்கள். இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரோ ஆசிய, சீன திபேத்தியன். இதில் வந்து தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் சி. ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக் அப்படின்னு வரும். ஆஸ்ட்ரோ ஆசிய வந்து கிடையாது, அதனால் தவறானது இது. ஸோ இந்தியாவில் உள்ள 4 முக்கிய மொழி குடும்பங்கள் என்னென்ன அப்படின்னா இந்தோ ஆரியன் 1, திராவிடன் 2, ஆஸ்ட்ரோ ஆஸ்ட்ரிக் 3, சீன திபேத்தியன் வந்து 4. இதுதான் 4 முக்கிய மொழி குடும்பங்கள். 14வது கொஷின் பொறுத்துக்க. இந்தியாவில் பேசப்படும் முதல் 5 மொழிகள். இது வந்து 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சொல்கிறாங்க. இந்தியாவில் எத்தனை சதவீத மக்கள் பேசுகிறாங்க அப்படின்னா 43.63%. வங்காளம் எவ்வளோ அப்படின்னா 8.30%. தெலுங்கு 6.93%. மராத்தி
7.09%, தமிழ் 5.89%. இதுக்கான ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ பார்த்துக்கோங்க, முதல் 5 மொழிகள், இந்தியாவில் பேசப்படும் முதல் 5 மொழிகள். நெக்ஸ்ட்டு 15வது கொஷின். இந்தியாவில் வணிகம் செய்ய வந்த வெளிநாட்டவர்கள் வரிசைப்படுத்துக. முதல்ல வந்தவங்க பார்த்திங்கன்னா போர்த்துகீசியர்கள், அடுத்து டச்சுக்காரர்கள், அடுத்து ஆங்கிலேயர்கள், அதற்கு அடுத்து டேனியர்கள், கடைசியாக வந்தவர்கள் தான் பிரெஞ்சுக்காரர்கள். ஸோ ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. இந்தியாவில் வணிகம் செய்ய வந்த வெளிநாட்டவர்கள் இது வரிசைப்படுத்துக. முதல்ல போர்த்துகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள். நெக்ஸ்ட்டு 16வது கொஷின், கூற்று 1. இந்தியாவில் முதல் பொது தேர்தல் 1947 நடைபெற்றது. கூற்று 2. இந்த தேர்தலில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது. இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 மட்டும் சரியானது, 1 வந்து தவறு. இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடைபெற்றது பார்த்தீங்கன்னா 1952. அதாவது தேர்தல் 1951 அந்த கடைசியில் ஸ்டார்ட் பண்ணி 1952 வந்து தேர்தல் வந்து முடிஞ்சிருக்கும். அது எப்போ தேர்தல்னு கேட்டால் 1952. இந்த தேர்தலில் வந்து பெண்களுக்கு வந்து வாக்குரிமை அளிக்கப்பட்டது என்பது சரி. நெக்ஸ்ட்டு 17வது கொஷின். கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். மொத்தமாக ஒரு 3 கூற்று இருக்குது பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை 22. இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004. தற்போது வரை 8 செம்மொழிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் வந்து சரியானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அதாவது கூற்று 1, 2 சரி, 3 வந்து தவறு. 3 ஏன் தவறுனா தற்போது வரை 6 செம்மொழிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது, 8ன்றதுனால தவறு. முதல் 2 கூற்றுமே வந்து சரியாக இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை 22. இதெல்லாம் கொஷினாக கேட்டிருக்காங்க. இப்போ அலுவலக மொழிகள் வந்து எந்த அட்டவணையில் இருக்குதுன்னு கொஷின் கேட்டிருக்காங்க. 8வது அட்டவணை எத்தனை அலுவலக மொழிகள்னால் 22 அலுவலக மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்ட ஆண்டு வந்து 2004. நெக்ஸ்ட்டு 18வது கொஷின். சுவிட்சர்லாந்து நாட்டில் எந்த ஆண்டு பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது? எந்த ஆண்டு அப்படின்னா 1971 வந்து சுவிட்சர்லாந்து நாட்டில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டுகள். நம்ம வந்து தமிழ் மொழி பார்த்துட்டோம். மொத்தமாக 6 செம்மொழிகள். 6ல் வந்து தமிழ் மொழி 2004 முதலாக வந்து அறிவிக்கப்பட்டது. மீதி இருக்கக்கூடிய 5மே இங்கே இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ சமஸ்கிருதம் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது வந்து 2005. தெலுங்கு வந்து 2008, கன்னடமும் 2008, மலையாளம் வந்து 2013, ஒரியா 2014. இந்த ஒரியா வந்து நியூ அப்டேட்டட் புக்கில் வந்து மிஸ்டேக்காக கொடுத்துருப்பாங்க. 2014 தான் சரி. ஸோ மொத்தமாக 6 செம்மொழிகள் அறிவிக்கப்பட்ட ஆண்டுகள் வந்து பார்த்துக்கோங்க. தமிழ் வந்து 2004, அது நம்ம தனியாக ஒரு கொஷின் பார்த்துட்டோம். சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு கன்னடம் 2மே 2008, மலையாளம் வந்து 2013, ஒரியா வந்து 2014. நெக்ஸ்ட் 20வது கொஷின். இந்தியாவில் தீண்டாமை எந்த பிரிவின்படி ஒழிக்கப்பட்டது? எந்த பிரிவு அப்படின்னா சரத்து 17. இதெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க. ஆர்டிகல்ஸ் ரொம்ப முக்கியம். இந்தியாவில் வந்து தீண்டாமை எந்த பிரிவின்படி ஒழிக்கப்பட்டது? சரத்து 17. பிரிவு சரத்து எல்லாமே ஒன்று தான். பிரிவுன்னு கொடுத்தாலும் சரத்துன்னு கொடுத்தாலும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம், 2 ஒன்று தான். 21வது கொஷின் பொறுத்துக. புனித தாமஸ் தேவாலயம், ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னா சென்னை. சாஞ்சி வந்து ஸ்தூபி. கோனார்க் பார்த்திங்கன்னா சூரியனார் கோவில். தில்வாரா வந்து சமண கோவில். இதுக்கான ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. புனித தாமஸ் தேவாலயம் வந்து சென்னை, சாஞ்சி வந்து ஸ்தூபி, கோனார்க் வந்து சூரியனார் கோவில், தில்வாரா வந்து சமண கோவில். 22வது கொஷின். கூற்று 1. இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் 70% தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டவை.
கூற்று 2, அவற்றில் பெரும்பாலானவை தமிழ் மொழியிலேயே எழுதப்பட்டுள்ளன. இது சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அதாவது கூற்று 1 தவறு, கூற்று 2 வந்து சரி. கூற்று 1 ஏன் தவறு அப்படின்னா 70% கிடையாது, 60%. அவ்வளோதான், மீதியெல்லாம் சரியாக இருக்குது. அதாவது இந்திய தொழில் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் 60% தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டவை. அவற்றில் பெரும்பாலானவை தமிழ் மொழியிலேயே எழுதப்பட்டுள்ளன. நெக்ஸ்ட் 23 கூற்று 1, இங்கிலாந்தில் சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு உள்ளது. இங்கிலாந்தில் வந்து சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு உள்ளது. கூற்று 2, இந்தியாவிலும் சட்டத்தின் ஆட்சி கோட்பாடு பின்பற்றப்படுகிறது. இது ரெண்டுமே சரியா அப்படின்னா ரெண்டுமே சரிதான். கூற்று 1 மற்றும் 2 சரி. இங்கிலாந்தில் சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு உள்ளது, இந்தியாவிலும் சட்டத்தின் ஆட்சி கோட்பாடு பின்பற்றப்படுகிறது. இந்தியாவில் பின்பற்றப்படும் பல்வேறு வகையான இசை வடிவங்கள். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். பாருங்கள், இசை வடிவங்கள்: இந்துஸ்தான் இசை, கர்நாடக இசை, தமிழ் செவ்வியல் இசை, நாட்டுப்புற இசை, லாவணி இசை, கஜல் இசை. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. அதாவது இந்தியாவில் பின்பற்றப்படும் பல்வேறு வகையான இசை வடிவங்கள், சரியானதை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்கோம். இது அனைத்து இசையுமே வந்து இந்தியாவில் பின்பற்றக்கூடிய இசை வடிவங்கள் தான். இந்துஸ்தான் இசை, கர்நாடக இசை, தமிழ் செவ்வியல் இசை, நாட்டுப்புற இசை, லாவணி இசை, கஜல் இசை. 25வது கொஷின், பாலின சமத்துவம் என்பது பெண்கள், ஆண்கள், சிறுவர், சிறுமியர் ஆகியோர் சமமான உரிமைகள் பெற வேண்டும் என்று கூறுவதோடு அவர்கள் ஒன்று போல் நடத்தப்பட வேண்டும் என கூறிய நிறுவனம். ஸோ எந்த நிறுவனம் அப்படின்னா யூனிசெஃப் நிறுவனம். பாலின சமத்துவம் என்பது பெண்கள், ஆண்கள், சிறுவர், சிறுமியர் ஆகியோர் சமமான உரிமைகள் பெற வேண்டும் என்று கூறுவதோடு அவர்கள் ஒன்று போல் நடத்தப்பட வேண்டும் என கூறிய நிறுவனம் வந்து யூனிசெஃப் நிறுவனம். 26வது கொஸ்டின் பொறுத்துக்க. புகழ்பெற்ற நடனங்கள் பாருங்கள். இப்போ பரதநாட்டியம் அப்படின்னா தமிழ்நாடு. கதகளி வந்து கேரளா. இப்போ யக்ஷாகானம் பார்த்திங்கன்னா கர்நாடகா. குச்சிப்புடி பார்த்திங்கன்னா ஆந்திரா. குச்சிப்புடி வந்து ஆந்திரா. அஸ்ஸாம் வந்து பிகி. இதெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க. அஸ்ஸாம், பிகி அதெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. பரதநாட்டியம் வந்து தமிழ்நாடு, கதகளி கேரளா, யக்ஷாகானம் வந்து கர்நாடகா, குச்சிப்புடி வந்து ஆந்திரா, அஸ்ஸாம் வந்து பிகி. ஆன்சருக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு 27வது கொஷின். கூற்று 1, சமயச்சார்பின்மை என்ற சொல் லத்தீன் வார்த்தையான செகுலம் என்பதிலிருந்து பெறப்பட்டது. ஒரு முக்கியமான கொஷின். கூற்று 2, இதன் பொருள் காலம் அல்லது உள்ளுணர்வு காலமாகும். ஆன்சர் பார்த்திங்கன்னா 2 கூற்றுமே வந்து சரி. கூற்று 1 மற்றும் 2 சரி. சமயச்சார்பின்மை என்ற சொல் லத்தீன் வார்த்தையான செகுலம் என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் காலம் அல்லது உள்ளுணர்வு காலமாகும். நெக்ஸ்ட் 28வது கொஸ்டின் பொறுத்துக்க. புகழ்பெற்ற நடனங்கள் ஏற்கனவே கொஞ்சம் பார்த்தோம், இப்போ அடுத்து பார்க்க போகிறோம். ஒடிசி, அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒடிசா. மணிப்பூர் வந்து மணிப்புரி. சத்ரியா அஸ்ஸாம். பார்த்திங்கன்னா அஸ்ஸாம். கதக் வட இந்தியா. வந்து வட இந்தியா. உத்தரகாண்ட் வந்து சோலியா. இதுக்கான ஆன்சருக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஒடிசி வந்து ஒடிசா, மணிப்பூர் வந்து மணிப்புரி, சத்ரியா பார்த்திங்கன்னா அஸ்ஸாம், கதக் வட இந்தியா, உத்தரகாண்ட் வந்து சோலியா. 29வது கொஷின். சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை, நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு என்றவர் யார் அப்படின்னா கவிஞர் இக்பால். சமயம் நமக்கு பகைமையை போதிக்கவில்லை, நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்தியா நமது வீடு என்றவர் யாருன்னா கவிஞர் இக்பால். 30வது கொஷின். தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற நடனங்கள் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ஸோ ஏதோ ஒன்று தவறாக இருக்குது பாருங்கள். கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து,
பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம், கதக். இதில் வந்து தவறானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. இதில் எது தவறுனா இந்த கதக் அப்படின்றது வட இந்தியா, மீதி எல்லாமே தமிழ்நாடு தான். கோலாட்டம், தப்பாட்டம் இதெல்லாம் தமிழ்நாடு தான். அதாவது தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற நடனங்கள்னால் கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். இதில் கதக் அப்படின்னு வந்துங்கிறதுனால ஆன்சர் வந்து தவறான கூற்று வந்து ஆப்ஷன் டி, கதக் வந்து வட இந்தியா. நெக்ஸ்ட்டு 31வது கொஷின். 12வது பாறை அரசாணையில் அனைத்து மதப்பிரிவினருடன் சகிப்புத்தன்மையோடு மட்டுமில்லாமல் அவர்கள் மீது மிகுந்த மரியாதைக்குரிய மனநிலையை வளர்த்து கொள்ளவும் தம் மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தவர் யார் அப்படின்னா அசோகர். ஒரு முக்கியமான கொஷின். 12வது பாறை அரசாணையில், ஸோ எத்தனாவது அந்த பாறைன்னு பார்த்துக்கோங்க. 12வது பாறை அரசாணையில் அனைத்து மத பிரிவினருடன் சகிப்புத்தன்மையோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மீது மிகுந்த மரியாதைக்குரிய மனநிலையை வளர்த்து கொள்ளவும் தம் மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தவர் வந்து அசோகர். 32வது கொஷின். பொறுத்துக புகழ்பெற்ற நடனங்கள். பாருங்கள், கேரளா வந்து தெய்யம் மோகினியாட்டம். கேரளா வந்து தெய்யம் மோகினியாட்டம். பஞ்சாப் வந்து பாங்க்ரா. குஜராத் கார்பா தாண்டியா. ராஜஸ்தான் கல்பேலியா கூமர். உத்தரப்பிரதேசம் ராசலீலா. ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. இப்போ கேரளானா தெய்யம் மோகினியாட்டம், பஞ்சாப் வந்து பாங்க்ரா, குஜராத் வந்து கார்பா தாண்டியா, ராஜஸ்தான் வந்து கல்பேலியா கூமர், உத்தரப்பிரதேசம் வந்து ராசலீலா. நெக்ஸ்ட்டு 33வது கொஷின். கூற்று 1. இந்தியாவின் முக்கிய தேசிய விழாக்கள் குடியரசு தினம், சுதந்திர தினம், காந்தி ஜெயந்தி. கூற்று 2. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் காந்தியடிகள். இதுக்கான ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அதாவது கூற்று 1 வந்து சரி, கூற்று 2 தவறு. கூற்று 2 ஏன் தவறுனா, வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. இந்த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் வந்து குறிப்பிட்டிருப்பார். 34வது கொஷின். மத சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றிய முகலாய பேரரசர் யார் அப்படின்னா அக்பர். மத சகிப்புத்தன்மை கொள்கையை பின்பற்றிய முகலாய பேரரசர் யார் அப்படின்னா அக்பர். சிம்பிளாக இருக்கும் கொஷின், ஆனால் கேட்டுருவாங்க. ஏன்னா அந்த சமய சார்பின்மை அந்த டாப்பிக்கில் வந்து அந்த கொஷின்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 35வது கொஷின். கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். மொத்தமாக ஒரு 4 கூற்று இருக்குது பாருங்கள். மயிலுக்கு போர்வை தந்த குறுநில மன்னன் யார்னா பேகன். தமிழ்நாட்டில் மயில்களுக்கான சரணாலயம் எங்கு அமைந்துள்ளதுன்னா விராலிமலை வந்து புதுக்கோட்டை மாவட்டம். மீயொலி அலைகளை பயன்படுத்தி இரையை பிடிப்பவை வந்து வௌவால்கள், டால்பின்கள். கங்கை நதிபுறத்து கோதுமை பண்டம் என்று கங்கையை புகழ்ந்து பாடியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். இதில் வந்து தவறானது வந்து ஆப்ஷன் டி. அது பாரதிதாசன் கிடையாது, பாரதியார். மீதி எல்லாமே சரியாக இருக்குது. கங்கை நதிபுறத்து கோதுமை பண்டம் என்று கங்கையை புகழ்ந்து பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார். இப்போ மயிலுக்கு போர்வை தந்த குறுநில மன்னன் பேகன் என்பது சரி. தமிழ்நாட்டில் மயிலுக்கான சரணாலயம் எங்கே அமைந்துள்ளதுன்னா விராலிமலை புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்திருக்கு. மீயொலி அலைகளை பயன்படுத்தி இரையை பிடிப்பவர் எதுனா வௌவால்கள், டால்பின்கள். நெக்ஸ்ட்டு 36வது கொஷின். கூற்று 1. சமய சார்பற்ற என்ற சொல்லானது 1950ஆம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நமது அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை. கூற்று 2. இந்திய அரசியலமைப்பில் 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் முகவுரையில் சமய சார்பற்ற என்ற சொல் 1976ஆம் ஆண்டு சேர்க்கப்பட்டது. ஸோ ரெண்டுமே ரொம்ப முக்கியமான கொஷின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2 ரெண்டுமே வந்து சரி. அதாவது சமய சார்பற்ற என்ற சொல்லானது வந்து 1950ஆம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நமது அரசியலமைப்பில் வந்து குறிப்பிடப்படவில்லை. அது வந்து சரி, குறிப்பிடல. அப்போது வந்து ஸோ எப்போ குறிப்பிட்டிருக்காங்கன்னா இந்திய அரசியலமைப்பில் 42வது சட்ட திருத்தம் கொண்டு வராங்க 1976. அப்போ தான் அந்த முகவுரையில் வந்து சமய சார்பற்ற என்ற சொல் வந்து சேர்க்கப்பட்டது.
37வது கொஷின். கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். மொத்தமாக ஒரு 3 கூற்று இருக்குது பாருங்கள். 2525 கிலோமீட்டர் நீளத்திற்கு பாயும் இந்தியாவின் நீளமான நதி கங்கை. பிரம்மபுத்திரா நதியின் நீளம் 3848 கிலோமீட்டர். இமாம் பசந்த் மராத்தியர்கள் காலத்தில் ராஜாவுக்காக உருவாக்கப்பட்ட சிறப்பு வகை மாம்பழங்கள். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அதாவது கூற்று 1 2 சரி, 3 தவறு. 3 ஏன் தவறுனா, மராத்தியர்கள் கிடையாது, முகலாயர்கள். இமாம் பசந்த் பார்த்தீங்கன்னா முகலாயர்கள் காலத்தில் ராஜாவுக்காக உருவாக்கப்பட்ட சிறப்பு வகை மாம்பழங்கள் தான் இந்த இமாம் பசந்த், முகலாயர் காலம். மீதி கூற்று 1 2 ரெண்டுமே சரியாக இருக்குது. 2525 கிலோமீட்டர் நீளத்திற்கு பாயும் இந்தியாவின் நீளமான நதி தான் கங்கை, அது சரி. பிரம்மபுத்திரா நதியின் நீளம் 3848 கிலோமீட்டர் என்பது சரி. நெக்ஸ்ட்டு 38வது கொஸ்டின் பாருங்கள். சமயச்சார்பின்மை என்பது. சமயச்சார்பின்மை என்பது பாருங்கள், 4 படிக்கிறேன். அரசு அனைத்து சமயத்திற்கும் எதிரானது. அரசு ஒரே ஒரு சமயத்தை மட்டும் ஏற்றுக்கொள்கிறது. ஒரே ஒரு சமயமாக. எந்த சமயத்தை சார்ந்த குடிமகனும் சகிப்புத்தன்மையுடன் அமைதியாக இணக்கமாக வாழ்தல். இவற்றுள் எதுவும் இல்லை. இதில் நாம் படித்ததுமே ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் சி. சமயச்சார்பின்மை அப்படின்னா என்ன அப்படின்னா, எந்த சமயத்தை சார்ந்த குடிமகனும் சகிப்புத்தன்மையுடன் அமைதியாக இணக்கமாக வாழ்தல், அதுதான் சரி. நெக்ஸ்ட்டு 39வது கொஷின். இந்திய தாவரவியல் பூங்காவில் உள்ள உலக சாதனை படைத்த ஆலமரம் எந்த பகுதியில் அமைந்துள்ளது? இது எந்த பகுதியில் அப்படின்னு இல்லை, எந்த இடம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கலாம். ஆன்சர் பார்த்திங்கன்னா கொல்கத்தாவில் ஔரா அப்படின்ற பகுதியில். இந்திய தாவரவியல் பூங்காவில் உள்ள உலக சாதனை படைத்த ஆலமரம் எந்த பகுதியில் அமைந்துள்ளது? கொல்கத்தாவில் ஔரா. நெக்ஸ்ட் 40வது கொஷின். கூற்று 1. உலகிலேயே கூடு கட்டி அதில் முட்டை வைத்து இனப்பெருக்கம் செய்யும் பாம்பு வகை கருநாகம். கூற்று 2. கருநாகம் 28 அடி நீளம் வளரும் நஞ்சு கொண்ட பாம்புகளில் உலகிலேயே நீளமானது இது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 சரி, 2 தவறு. 2 ஏன் தவறு அப்படின்னா, 28 அடி கிடையாது, 18 அடி, அவ்வளோதான். மீதியெல்லாம் சரியாக இருக்குது. உலகிலேயே கூடு கட்டி அதில் முட்டை வைத்து இனப்பெருக்கம் செய்யும் பாம்பு வகை எது அப்படின்னா கருநாகம், அதாவது கிங் கோப்ரா. கருநாகம் 28 அடி கிடையாது, 18 அடி. கருநாகம் 18 அடி நீளம் வளரும் நஞ்சு கொண்ட பாம்புகளே உலகிலேயே நீளமானது இது. நெக்ஸ்ட் 41வது கொஷின். ஒரு நாடு சமய சார்பற்ற நாடாக எப்போது கருதப்படும்? ஏனெனில் அது பாருங்கள், 4 ஆப்ஷன் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்கு முக்கியத்துவம் அளித்தால், அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் சமய போதனைகளை தடை செய்தால், ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்கு முக்கியத்துவம் அளிக்காமல் இருந்தால், எந்த சமய நம்பிக்கைகளையும் பரப்ப தடை விதித்தால். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஒரு நாடு சமய சார்பற்ற நாடாக எப்போது கருதப்படும் எனில் அது ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்கு முக்கியத்துவம் அளிக்காமல் இருந்தால். அதுதான் ஆப்ஷன் சி சரியானது. 42வது கொஷின் பொறுத்துக்க. தேசிய சின்னங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு. இப்போ ஆலமரம் தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1950. தாமரை அதுவும் 1950. மாம்பழம் அதுவும் 1950. மயில் பார்த்திங்கன்னா 1963. புலி 1973. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஆலமரம், தாமரை, மாம்பழம் 3மே 1950. மயில் 1963, புலி 1973. இதுக்கான ஆன்சருக்கு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு 42வது கொஷின். கூற்று 1. அக்பரின் கல்லறை சிக்கந்தராவில் உள்ளது. கூற்று 2. இஸ்லாம், இந்து சமயம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகள் அவரது கல்லறையில் இடம்பெற வேண்டும் என அக்பர் வலியுறுத்தினார்.
ஸோ இதுக்கான ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது கூற்று 1 மற்றும் 2 சரி. அக்பருடைய கல்லறை எங்கே இருக்குன்னா சிக்கந்தராவில் உள்ளது என்பது சரி. இஸ்லாம், இந்து சமயம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகள் அவரது கல்லறையில் இடம்பெற வேண்டும் என அக்பர் வலியுறுத்தினார். நெக்ஸ்ட் 44வது கொஷின், தேசிய சின்னங்கள் பொறுத்துக. இப்போ கங்கை ஆறு தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு வந்து 2008. ஆற்று ஓங்கில் அது தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 2010, அதாவது டால்பின்கள், அதாவது ஆற்று ஓங்கில். யானையம் பார்த்திங்கன்னா 2010, லாக்டோ பேசில்லஸ் வந்து 2012. இதுக்கான ஆன்சர் கீ பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, கங்கை ஆறு 2008, ஆற்று ஓங்கில் வந்து 2010, யானை 2010, லாக்டோ பேசில்லஸ் 2012. 45வது கொஷின், கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். மொத்தமாக 4 கூற்று இருக்குது பாருங்கள். 4 முக்கியமான ஆர்டிகல்ஸ் பாருங்கள். பிரிவு 15 சமயம், இனம், சாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்கிறது. பிரிவு 16 பொது வேலை வாய்ப்பில் சமமான வாய்ப்பு அளித்தல். பிரிவு 25ல் 1 எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை வழங்குகிறது. பிரிவு 26 அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை. இதில் வந்து தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. பிரிவு 26 என்ன சொல்லுதுன்னா சமய விவகாரங்களை நிர்வகிக்கக்கூடிய சுதந்திரத்தை பற்றி சொல்கிறது தான் பிரிவு 26. ஸோ அதனால் ஆப்ஷன் டி வந்து தவறு. மீதி 3மே வந்து சரியாக இருக்குது. ஒன்ஸ் பாருங்கள். பிரிவு 15 பார்த்திங்கன்னா சமயம், இனம், ஜாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்கிறது. பிரிவு 16 வந்து பொது வேலைவாய்ப்பில் சமமான வாய்ப்பு அளித்தல். பிரிவு 25(1) பார்த்திங்கன்னா எந்த ஒரு சமயத்தினையும் ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை வழங்குகிறது. நெக்ஸ்ட் 46வது கொஷின், உலகின் மொத்த புலிகள் எண்ணிக்கையில் இந்தியா எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளது? இந்தியா எத்தனை சதவீதம் அப்படின்னா 70%. உலகின் மொத்த புலிகள் எண்ணிக்கையில் இந்தியா வந்து 70% கொண்டுள்ளது. கூற்று 1 சமய சுதந்திரம் நாட்டு குடிமக்கள் மட்டுமின்றி இந்தியாவில் வாழும் வெளிநாட்டவருக்கும் வழங்கப்படுகிறது. கூற்று 2 இது 1955 நடைபெற்ற பம்பாய் மாநிலம் ரத்திலால் வழக்கில் மேன்மைமிக்க நீதிமன்றத்தால் சுட்டிக்காட்டப்பட்டது. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1 வந்து சரி, கூற்று 2 வந்து தவறு. கூற்று 2 ஏன் தவறுனா வருஷம் வந்து 1954, இதில் 1955 இருக்குது, அவ்வளோதான். அதாவது சமய சுதந்திரம் நாட்டு மக்கள் மட்டுமின்றி இந்தியாவில் வாழும் வெளிநாட்டவருக்கும் வழங்கப்படுகிறது. இது வந்து சரி. இது 1954 நடைபெற்ற 54 நடைபெற்ற பம்பாய் மாநிலம் ரத்திலால் வழக்கில் மேன்மைமிக்க நீதிமன்றத்தால் சுட்டிக்காட்டப்பட்டது. ஸோ 55 கொடுத்துங்கிறதுனால கூற்று 2 வந்து தவறு. 48வது கொஷின், ராஜநாகத்தின் அறிவியல் பெயர். ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஹோபிபாகஸ் ஆனா. இதான் வந்து ராஜநாகத்தின் அறிவியல் பெயர், ஹோபிபாகஸ் ஆனா. 49வது கொஷின், அரசானது எந்த ஒரு மதத்தை சார்ந்த பிரிவினருக்கும் எதிராக குற்றம் சாட்டாது என்று கிமு 3ஆம் நூற்றாண்டிலேயே அறிவித்த முதல் பேரரசர் டேஸ் ஆவார். ஸோ யார் அப்படின்னா அசோகர். அரசானது எந்த ஒரு மதத்தை சார்ந்த பிரிவினருக்கும் எதிராக குற்றம் சாட்டாது என்று கிமு 3ஆம் நூற்றாண்டிலேயே அறிவித்த முதல் பேரரசர் அசோகர் ஆவார். தமிழகத்தின் மாநில இயற்கை சின்னங்கள் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். மாநில விலங்கு வரையாடு, மாநில பறவை மரகத புறா, மாநில மலர் தாமரை மலர், மாநில மரம் பனை மரம். இதில் தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி வந்து தவறானது. மாநில மலர் எது? செங்காந்தல் மலர். தாமரை வந்து மத்திய அரசுடைய சின்னம். இது மாநில மலர் வந்து தாமரை மலர். நெக்ஸ்ட் 51வது கொஷின், இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என்று கூறியவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு.
இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என்று கூறியவர் வந்து ஜவஹர்லால் நேரு. தேசிய கொடி பற்றி கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். பாருங்கள், தேசிய கொடியை பற்றி மொத்தமாக ஒரு 4 கூற்று இருக்குது பாருங்கள். காவி நிறம் தைரியத்தையும் தியாகத்தையும் குறிக்கிறது. காவி நிறம் வந்து தைரியத்தையும் தியாகத்தையும் குறிக்கிறது. பச்சை நிறம் வன்மையையும் வளத்தையும் குறிக்கிறது. வெள்ளை நிறம் நேர்மை, அமைதி மற்றும் தூய்மையை குறிக்கிறது. கருநீல நிறத்தில் அமைந்துள்ள அசோக சக்கரம் அறவழியையும் அமைதியையும் வலியுறுத்துகிறது. இதில் தவறானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அதாவது பச்சை நிறம் வந்து செழுமையையும் வளத்தையும் குறிக்கிறது. இங்கே செழுமைன்றதுக்கு வன்மையையும் வளத்தையும் குறிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் தவறானது எது? பச்சை நிறம் செழுமையும் வளத்தையும் குறிக்கிறது. மீதி எல்லாமே சரி. காவி நிறம்னா தைரியம், தியாகம். வெள்ளைனா நேர்மை, அமைதி, தூய்மை. கருநிலம்னா அது அசோக சக்கரம் வந்து அறவழியையும் அமைதியும் வந்து வலியுறுத்துகிறது. நெக்ஸ்ட் 53வது கொஷின். கூற்று 1, சமத்துவ உரிமை பற்றி குறிப்பிடும் சரத்து 14 to 19. கூற்று 2, சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு என்பது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 21 மேலும் வலிமைப்படுத்தப்பட்டுள்ளது. இல்லை, ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 2 வந்து சரியாக இருக்குது, கூற்று 1 வந்து தவறு. கூற்று 1 ஏன் தவறுனா, சமத்துவ உரிமை பற்றி குறிப்பிடும் சரத்து வந்து 14 இருந்து 18 வரை, ஸோ 19 வரைன்றதுனால இது தவறு. கூற்று 2 வந்து சரியாக இருக்குது. கூற்று 2 வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின். சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு என்பது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 21 மேலும் வலிமைப்படுத்தப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் 54வது கொஷின். கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். 4 ஆப்ஷன் இருக்குது, பார்த்துக்கோங்க. தேசிய கொடியின் நீள அகல விகிதங்கள் 2:3. இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் பிங்காளி வெங்கையா, ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர். இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் குடியாத்தத்தில் நெய்யப்பட்டது. குடியாத்தம் எங்கே இருக்குன்னா வேலூர். தேசிய கொடியை ஆகஸ்ட் 15, 1947 செங்கோட்டையில் ஏற்றியவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. இதில் வந்து தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, அதாவது தேசிய கொடியின் நீள அகல விகிதங்கள் வந்து நீளம் வந்து 3, அகலம் 2, அப்போ 3:2. மீதி எல்லாமே சரி. இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யாருன்னா பிங்காளி வெங்கையா, ஒரு ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர். இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் வந்து குடியாத்தத்தில் வந்து நெய்யப்பட்டது. குடியாத்தம் எங்கன்னா வேலூரில் இருக்குது. தேசிய கொடியை வந்து ஆகஸ்ட் 15, 1947 செங்கோட்டையில் ஏற்றியவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு என்பது சரி. நெக்ஸ்ட் 55வது கொஷின். விஸ்வநாதன் ஆனந்த் பற்றி தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். அதாவது இதுலேயும் ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது, பார்த்துருங்க. தனது 14வது வயதில் உலக இளையவர் சதுரங்க போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றார். 1998ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆனார். ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை 1991-92 பெற்ற முதல் வீரர் ஆவார். இது கொஷின் கேட்டிருக்காங்க. ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை பெற்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் விருதை பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. 2007ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருதை பெற்றார். இதில் வந்து தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி வந்து தவறு. ஏன் தவறுனா 1998 கிடையாது, 1988. அதாவது 1988ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆனார். இதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின். மீதி எல்லாமே சரியாக இருக்குது. இப்போ தனது 14வது வயதில் வந்து உலக இளையவர் சதுரங்க போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றார் என்பது சரி. ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை வந்து 1991-92 பெற்ற முதல் வீரர் இவர் தான். 2007ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருதை பெற்றார். நெக்ஸ்ட் 56வது கொஷின். கூற்று 1, தேசிய கொடி சென்னையில் தற்போது பொதுமக்கள் பார்வைக்கு புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. கூற்று 2, அசோக சக்கரம் 22 ஆரங்களை கொண்டுள்ளது. இதில் வந்து இதுக்கான ஆன்சருக்கு பார்த்திங்கன்னா 1 மட்டும் சரியானது. 2 ஏன் தவறுனா அசோக சக்கரம் வந்து 24 ஆரங்களை கொண்டுள்ளது. 22 கிடையாது, 24. தேசிய கொடி வந்து சென்னையில் தற்போது பொதுமக்கள் பார்வைக்கு எங்கே வச்சுருக்காங்கன்னா புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு 57வது கொஷின்.
கூற்று 1, 1932 காந்தியடிகளை கைது செய்வதை கண்டித்து நாடெங்கிலும் போராட்டங்கள் நடைபெற்றன. கூற்று 2, காந்தியை விடுதலை செய்ய கோரி நடந்த போராட்டத்தில் திருப்பூர் குமரன் கலந்து கொண்டார். இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரி. கூற்று 1 மற்றும் 2 சரி. அந்த போராட்டத்தில் தான் திருப்பூர் குமரன் வந்து தடியடியால் வந்து இறந்திருப்பார். 1932 காந்தியடிகளை கைது செய்வதை கண்டித்து நாடெங்கிலும் போராட்டங்கள் நடைபெற்றன என்பது சரி. காந்தி விடுதலை செய்ய கோரி நடந்த போராட்டத்தில் திருப்பூர் குமரன் கலந்து கொண்டார் என்பதும் சரி. 58வது கொஷின். அப்துல் கலாம் அவர்களின் முக்கியமான நூல்கள். தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ஸோ மொத்தமாக 4 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று தவறாக இருக்குது பாருங்கள். இந்தியா 20 அதாவது 2020 அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள், தி லூமினஸ் ஸ்பார்க், மிஷன் இந்தியா, கையருகே நிலா. இதில் வந்து தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, மிஷன் இந்தியா. ஓகே, அது அப்துல் கலாம் அவர்களுடைய நூல் தான். கையருகே நிலா என்பது தவறு. அது பார்த்திங்கன்னா மயில்சாமி அண்ணாதுரை அவர்களால் எழுதப்பட்ட ஒரு நூல். ஸோ இந்தியா 2020 என்பது சரி, அக்னி சிறகுகள் சரி, எழுச்சி தீபங்கள் சரி, தி லூமினஸ் ஸ்பார்க் என்பதும் சரி, மிஷன் இந்தியாவும் சரி. 59வது கொஷின். கூற்று 1, சாராநாத் அசோகத் தூணின் உச்சியில் அமைந்திருக்கும் நான்முக சிங்கம் இந்தியாவின் தேசிய இலச்சினையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஜனவரி 24, 1950. கூற்று 2, நமது தேசிய இலச்சினையின் அடிப்பகுதியில் இடம்பெற்றுள்ள விலங்குகள் யானை ஆற்றல், குதிரை வேகம், காளை கடின உழைப்பு, சிங்கம் கம்பீரம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 1 வந்து தவறு, கூற்று 2 வந்து சரி. கூற்று 1 ஏன் தவறு அப்படின்னா ஜனவரி 24 கிடையாது, ஜனவரி 26. அதாவது சாராநாத் அசோகத் தூணின் உச்சியில் அமைந்திருக்கும் நான்முக சிங்கம் இந்தியாவின் தேசிய இலச்சினையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து ஜனவரி 26, 1950. அந்த தேசிய இலச்சினையின் அடிப்பகுதியில் இடம்பெற்றுள்ள விலங்குகள் எது அப்படின்னா யானை, குதிரை, காளை, சிங்கம். அப்போ யானைனா ஆற்றல், குதிரை வேகம், காளை கடின உழைப்பு, சிங்கம் வந்து கம்பீரம். 60வது கொஷின். செல்வி சே இளவழகி பற்றி சரியானதை தேர்ந்தெடு. 2 கூற்று இருக்குது பாருங்கள். கூற்று 1, கூற்று 2. கூற்று 1 பாருங்கள். 2008ஆம் ஆண்டில் பிரான்சின் கேனஸ் நகரின் பாலைஸ் தேஸ் விழா போட்டியில் தனது முதல் கேரம் சாம்பியன் பட்டத்தை வென்றார். கூற்று 2, அதே ஆண்டில் தேசிய கேரம் சாம்பியன் போட்டியில் முந்தைய உலக சாம்பியனான ரேஷ்மி குமாரியை தோற்கடித்து வெற்றி பெற்றார். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சரி. கூற்று 1, 2 ரெண்டுமே வந்து சரி. அதாவது 2008ஆம் ஆண்டு பிரான்சின் கேனஸ் நகரின் பாலைஸ் தேஸ் விழா போட்டியில் தனது முதல் கேரம் சாம்பியன் பட்டத்தை வந்து வென்றார். அதே ஆண்டில் தேசிய கேரம் சாம்பியன் போட்டியில் முந்தைய உலக சாம்பியனான ரேஷ்மி குமாரியை தோற்கடித்து வெற்றி பெற்றார். இந்த செல்வி சே இளவழகி பற்றி குரூப் 4 கேட்கல, ஆனால் டிஎன்பிசியில் கொஷின் கேட்டிருக்காங்க. 61வது கொஷின். அசோகர் காலத்தில் சாராநாத் தூணின் உச்சியில் அமைந்திருந்த நான்முக சிங்கம் தற்போது எந்த அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது? எந்த அருங்காட்சியகம் அப்படின்னா சாராநாத் அருங்காட்சியகம். ஆப்ஷன் ஏ. அசோகர் காலத்தில் சாராநாத் தூணின் உச்சியில் அமைந்திருந்த நான்முக சிங்கம் தற்போது எந்த அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது? சாராநாத் அருங்காட்சியகம். 62வது பாருங்கள். 2017ஆம் ஆண்டு நிலையான மேம்பாட்டிற்கான 17 குறிக்கோள்களில் பாலின சமத்துவம் என்பது எத்தனையாவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது? எத்தனையாவதாக அப்படின்னா 5ஆவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. 2017ஆம் ஆண்டு நிலையான மேம்பாட்டிற்கான 17 குறிக்கோள்களில் பாலின சமத்துவம் என்பது 5ஆவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் 63வது கொஷின். கூற்று 1, தேசிய கீதத்தின் இந்தி மொழியாக்கம் இந்திய அரசியலமைப்பு சபையால் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஜனவரி 26, 1950. கூற்று 2, தேசிய கீதத்தை வங்காள மொழியில் இயற்றியவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். இதுக்கான ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா கூற்று 2 வந்து சரி, கூற்று 1 வந்து தவறு. கூற்று 1 ஏன் தவறுனா ஜனவரி 26 கிடையாது, ஜனவரி 24.
அதாவது தேசிய கீதத்தின் இந்தி மொழியாக்கம் இந்திய அரசியலமைப்பு சபையால் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஜனவரி 24, 1950. தேசிய கீதத்தை வங்காள மொழியில் இயற்றியவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். நெக்ஸ்ட் 64. கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடு இந்தியா. மக்களாட்சியின் தூண்கள் சமத்துவம், நீதி. மக்களாட்சியின் 2 அடிப்படை கோட்பாடுகள் சுதந்திரம், சமத்துவம். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கூற்று 1, 2, 3 வந்து சரி. அதாவது உலகின் மிகப்பெரிய மக்களாட்சி நாடு இந்தியா. மக்களாட்சியின் தூண்கள்னால் சமத்துவம், நீதி. மக்களாட்சியின் 2 அடிப்படை கோட்பாடுகள் வந்து சுதந்திரம், சமத்துவம். நெக்ஸ்ட் 65வது கொஷின். கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். மொத்தமாக ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது, அப்படியே பார்த்துருங்க. தேசிய கீதம் 1911 டிசம்பர் 27ஆம் நாள் கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது முதலாக பாடப்பட்டது. தேசிய கீதத்தை பாட வேண்டிய கால வினாடி 56 வினாடிகள். தேசிய பாடலான வந்தே மாதரம் என்ற பாடலை சமஸ்கிருத மொழியில் இயற்றியவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி ஆனந்தமடம் என்ற நாவலிருந்து எழுதியிருப்பார். வந்தே மாதரம் தேசிய பாடலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஜனவரி 24, 1950. இதில் 1 தவறாக இருக்குது. எது தவறுனா ஆப்ஷன் பி வந்து தவறாக இருக்குது. தேசிய கீதத்தை பாட வேண்டிய கால வினாடி பார்த்திங்கன்னா 52 வினாடிகள். 56 வந்து கிடையாது, 52. மீதி எல்லாமே வந்து சரியாக இருக்குது. ஒன்ஸ் பார்த்துடலாம். தேசிய கீதம் வந்து 1911 டிசம்பர் 27ஆம் நாள் கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸின் மாநாட்டின் போது முதலாக பாடப்பட்டது. சரி. தேசிய பாடலான வந்தே மாதரம் என்ற பாடலை சமஸ்கிருத மொழியில் இயற்றியவர் என பங்கிம் சந்திர சட்டர்ஜி ஆனந்தமடம் என்ற நாவலிருந்து. வந்தே மாதரம் தேசிய பாடலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஜனவரி 24, 1950. 66வது கொஷின். சமயச்சார்பின்மையின் நோக்கங்கள் கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். பாருங்கள், மொத்தமாக 3 இருக்குது. ஒரு சமயம் சார்ந்த குழு மற்றொரு சமய குழுவின் மீது ஆதிக்கம் செலுத்துவது. ஒரு சமயத்தை சார்ந்த சில உறுப்பினர்கள் அதே சமயத்தை சார்ந்த மற்ற உறுப்பினர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருப்பது. அரசானது எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் பின்பற்ற வலியுறுத்தாமல் இருப்பது அல்லது தனிநபர்களின் சமய சுதந்திரத்தில் தலையிடாமல் இருப்பது. இதுக்கான ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா கூற்று 2, 3 சரி. அதாவது ஆப்ஷன் பி, கூற்று 1 வந்து தவறு. கூற்று 1 ஏன் தவறுனா, ஒரே சமயம் சார்ந்த குழு மற்றொரு சமய குழுவின் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருப்பது. செலுத்துவதுன்னு இருக்குது, செலுத்தாமல் இருப்பது. மீதி கூற்று 2, 3 வந்து சரியாக இருக்குது. சரி, ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணிடுறேன், பார்த்துக்கோங்க. கூற்று 2 பாருங்கள். ஒரு சமயத்தை சார்ந்த சில உறுப்பினர்கள் அதே சமயத்தை சார்ந்த மற்ற உறுப்பினர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருப்பது. இதுதான் சமயச்சார்பின்மையோட நோக்கம். அரசானது எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் பின்பற்ற வலியுறுத்தாமல் இருப்பது அல்லது தனிநபர்களின் சமய சுதந்திரத்தில் தலையிடாமல் இருப்பது. நெக்ஸ்ட் 67வது கொஷின். இந்தியா எனது தாய்நாடு என தொடங்கும் நமது தேசிய உறுதிமொழியை தெலுங்கில் எழுதியவர் யார் அப்படின்னா பிதிமாரி வேங்கட சுப்பாராவ். இந்தியா எனது தாய்நாடு என தொடங்கும் நமது தேசிய உறுதிமொழியை தெலுங்கில் எழுதியவர் யார் அப்படின்னா பிதிமாரி வேங்கட சுப்பாராவ். நெக்ஸ்ட் 68வது கொஷின். கூற்று 1. அக்பரின் சமய சகிப்புத்தன்மை தீன் இலாகி எடுத்து இயம்புகிறது. தீன் இலாகினா தெய்வீக நம்பிக்கை. கூற்று 2. சுல்இ குல் இடையே அமைதி மற்றும் நல்லிணக்கம். சுல்இ குல் அப்படின்ற தத்துவம் பார்த்திங்கன்னா அனைத்து சமயத்தினர் இடையே அமைதி மற்றும் நல்லிணக்கம். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா 2மே வந்து சரி. கூற்று 1, 2 ரெண்டுமே வந்து சரியானது. அதாவது அக்பரின் சமய சகிப்புத்தன்மை வந்து தீன் இலாகி எடுத்து எம்புகிறது. தீன் இலாகினா தெய்வீக நம்பிக்கை. சுல்இ குல் அப்படின்னா அனைத்து சமயத்தினர் இடையே அமைதி மற்றும் நல்லிணக்கம். 69. கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். மொத்தமாக ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது, பார்த்துக்கோங்க.
பதினாறாம் நூற்றாண்டில் மன்னர் ஷெர்ஷா சூரி வெளியிட்ட வெள்ளி நாணயத்திற்கு ரூபியா என்ற பெயர், அதுவே ரூபாய் என்று மருவியுள்ளது. இந்திய ரூபாய்க்கான சின்னத்தை 2010 வடிவமைத்தவர் டி. உதயகுமார், தமிழகத்தை சேர்ந்தவர். கிபி 88 சக ஆண்டு முறை கனிஷ்கர் ஆட்சி காலத்தில் தொடங்கியது. சம பகல் இரவு நாள் மார்ச் 22, சம பகல் இரவு நாள் லீப் ஆண்டுகளில் மார்ச் 21. இதில் தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, அதாவது கிபி 88 கிடையாது, கிபி 78 தான் சக ஆண்டு முறை கனிஷ்கர் ஆட்சி காலத்தில் தொடங்கியது. மீதி இருக்கக்கூடிய 3 ஆப்ஷனுமே சரியாக இருக்குது. ஆப்ஷன் ஏ பாருங்கள், 16ஆம் நூற்றாண்டில் மன்னர் ஷெர்ஷா சூரி வெளியிட்ட வெள்ளி நாணயத்திற்கு ரூபியா என்ற பெயர், அதுவே ரூபாய் என்று மருவியுள்ளது. இந்திய ரூபாய்க்கான சின்னத்தை 2010 வடிவமைத்தவர் யாருன்னா டி. உதயகுமார், தமிழகத்தை சேர்ந்தவர். இப்போ கூட அந்த பட்ஜெட்டில் ரூபாய் பற்றிய பிரச்சனை வந்துச்சு. அந்த சிம்பிள் சமப்பகல் இரவு நாள் பார்த்தீங்கன்னா மார்ச் 22. அதே சமப்பகல் இரவு நாள் லீப் ஆண்டுகளில் மார்ச் 21 வருது. நெக்ஸ்ட்டு 70வது கொஷின். கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். மொத்தமாக ஒரு 3 கூற்று இருக்குது பாருங்கள். பிரிவு 27. எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் ஆதரிக்க அரசானது எந்த ஒரு குடிமகனையும் வரி செலுத்துமாறு வற்புறுத்தக்கூடாது. பிரிவு 27 சொல்லுது. பிரிவு 28. சில கல்வி நிறுவனங்களில் மதம் சார்ந்து நடைபெறும் சமய போதனைகள் அல்லது சமய வழிபாடு நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை. அதுதான் பிரிவு 28 சொல்லுது. பிரிவு 29 2 என்ன சொல்லுதுன்னா, சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம். இதுக்கான ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கூற்று 1, 2 சரி, கூற்று 3 தவறு. கூற்று 3 ஏன் தவறு அப்படின்னா, சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை பிரிவு 26. பிரிவு 29 2 என்ன அப்படின்னா, அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பாகுபாடு காட்ட தடை. அதுதான் சொல்லுது பிரிவு 29. மீதி எல்லாமே சரியாக இருக்குது. பிரிவு 27 பார்த்துக்கோங்க, 28, 29 மூணுமே பார்த்துக்கோங்க. 27 ஒன்ஸ் ரீட் பண்ணுற பாருங்கள். எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் ஆதரிக்க அரசானது எந்த ஒரு குடிமகனையும் வரி செலுத்துமாறு வற்புறுத்தக்கூடாதுன்னு சொல்லுது. பிரிவு 28 சில கல்வி நிறுவனங்களில் மதம் சார்ந்து நடைபெறும் சமய போதனைகள் அல்லது சமய வழிபாடு நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை. நெக்ஸ்ட்டு 71வது கொஷின். பிரபல வான் இயற்பியலாளர் மேக்நாத் சாகா தலைமையிலான நாட்காட்டி சீரமைப்பு குழுவின் பரிந்துரையின் பேரில் முதல் தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ எதிலிருந்து அப்படின்னா 1957 மார்ச் 22 முதல் தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதாவது பிரபல வான் இயற்பியலாளர் தான் மேக்நாத் சாகா. அவருடைய தலைமையில் நாட்காட்டி சீரமைப்பு குழுவின் பரிந்துரையின் பேரில் 1957 மார்ச் 22 முதல் தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நெக்ஸ்ட் 72. பின்வருவனவற்றுள் எது இந்தியாவை சமயசார்பற்ற நாடாக விவரிக்கிறது? அதாவது பின்வருவனவற்றுள் எது இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக விவரிக்கிறது? எது அப்படின்னா அரசியலமைப்பின் முகவுரை. ஆன்சர் அரசியலமைப்பின் முகவுரை. நெக்ஸ்ட் 73வது கொஷின். நாடு விடுதலை பெற்ற நாளன்று மகாகவி பாரதியாரின் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்ற பாடலை அகில இந்திய வானொலியில் பாடிய பெருமை பெற்றவர் யார் அப்படின்னா டி.கே. பட்டம்மாள். இவங்க பார்த்திங்கன்னா கர்நாடக இசை பாடகி. நாடு விடுதலை பெற்ற நாளன்று மகாகவி பாரதியாரின் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்ற பாடலை அகில இந்திய வானொலியில் பாடிய பெருமை பெற்றவர் டி.கே. பட்டம்மாள். 74வது கொஷின். கூற்று 1. சமய சார்பற்ற நாடு என்பது ஒரு நாடு எந்த ஒரு சமயத்தையும் அதிகாரப்பூர்வமாக ஊக்குவிக்காமல் ஒவ்வொரு சமயத்தையும் சமமாக நடத்துதல் என்பதாகும். கூற்று 2. அரசாங்கம் அனைத்து சமயங்கள் தொடர்பாகவும் ஒரு சார்பு நிலைமையை கொண்டிருப்பதோடு எவ்வித பாகுபாடும் காட்டுவதில்லை. இதுக்கான ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. கூற்று 2 ஏன் தவறுனா, ஒரு சார்பு கிடையாது, நடுநிலைமையை கொண்டிருப்பதோடு எவ்வித பாகுபாடும் காட்டுவதில்லை. அதாவது
அரசாங்கம் அனைத்து சமயங்கள் தொடர்பாகவும் நடுநிலைமையை கொண்டிருப்பதோடு எவ்வித பாகுபாடும் காட்டுவதில்லை. கூற்று 1 சரியாக இருக்குது. சமய சார்பற்ற நாடு என்பது ஒரு நாடு எந்த ஒரு சமயத்தையும் அதிகாரப்பூர்வமாக ஊக்குவிக்காமல் ஒவ்வொரு சமயத்தையும் சமமாக நடத்துதல் என்பதாகும். நெக்ஸ்ட்டு 75வது கொஸ்டின். கூற்று 1. இந்திய அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்த நாளே குடியரசு நாள். 1950 ஜனவரி 26. கூற்று 2. குடியரசு நாளில் பிரதமர் செங்கோட்டையில் கொடியேற்றுவார். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 வந்து சரி, கூற்று 2 வந்து தவறு. கூற்று 2 ஏன் தவறுனா பிரதமர் வந்து கிடையாது, அது வந்து குடியரசுத் தலைவர். குடியரசு நாளில் குடியரசுத் தலைவர் செங்கோட்டையில் கொடியேற்றுவார். சுதந்திர தினம்தான் வந்து பிரதமர் வந்து கொடியேற்றுவார். பாருங்கள், இந்திய அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்த நாள் தான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுறோம். அதுதான் எப்போனா 1950 ஜனவரி 26. நெக்ஸ்ட்டு 76வது கொஸ்டின் பாருங்கள். கூற்று 1. ஆத்திகம். ஆத்திகம்னா கடவுள் அல்லது கடவுள்கள் மீது நம்பிக்கையற்று இருத்தல் ஆத்திகம். கூற்று 2. சமயச்சார்பின்மை. சமயச்சார்பின்மைன்னா என்ன அப்படின்னா அரசோ சமயமோ ஒன்று மற்றொன்றின் விவகாரங்களில் தலையிடாத இருத்தல் தான் சமயச்சார்பின்மை. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கூற்று 1 மற்றும் 2 சரி. ரெண்டுமே வந்து சரி. ஆத்திகம்னா கடவுள் அல்லது கடவுள்கள் மீது நம்பிக்கையற்று இருத்தல். சமயச்சார்பின்மைனா அரசோ சமயமோ ஒன்று மற்றொன்றின் விவகாரங்களில் தலையிடாத இருத்தல். 77வது கொஷின். கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். மொத்தமாக ஒரு 3 கூற்று இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள். இந்திய குடியரசு தின விழாவிற்கு பிறகு பாசறைக்கு திரும்பும் நாள் ஜனவரி 28. சர்வதேச அகிம்சை நாள் என அக்டோபர் 2ஆம் நாளை ஐநா சபை கொண்டாடி வருகிறது. எப்போனா 2007 இருந்து. இந்திய அரசியலமைப்பு சபை மூவர்ண கொடியை தேசிய கொடியாக ஏற்றுக்கொண்ட நாள் 1947 ஜூலை 22. இதுக்கான ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா கூற்று 2, 3 வந்து சரி, 1 தவறு. 1 ஏன் தவறுனா ஜனவரி 28 கிடையாது, ஜனவரி 29. அதாவது இந்திய குடியரசு தின விழாவிற்கு பிறகு பாசறைக்கு திரும்பும் நாள் வந்து ஜனவரி 29. மீதி கூற்று 2, 3 ரெண்டுமே வந்து சரியாக இருக்குது. சர்வதேச அகிம்சை நாள் என அக்டோபர் 2ஆம் நாளை ஐநா சபை கொண்டாடி வருகிறது. எப்படின்னா 2007 வந்து இதை அங்கீகரித்தது. இந்திய அரசியலமைப்பு சபை மூவர்ண கொடியை தேசிய கொடியாக ஏற்றுக்கொண்ட நாள் வந்து 1947 ஜூலை 22. ஒரு முக்கியமான கொஷின் இது. அதாவது இந்திய அரசியலமைப்பு சபை வந்து மூவர்ண கொடி வந்து தேசிய கொடியாக ஏற்றுக்கொண்டது எப்போனா 1947 ஜூலை 22. நம்ம என்ன பண்ணுவோம்னா மிஸ்டேக்னா ஜனவரி 26 1950 இல்லை ஜனவரி 24 1950 அந்த ரேஞ்சுக்கு போயிடுவோம். ஸோ அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 78வது கொஷின். கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். இதுலேயும் பாருங்கள் ஒரு 3 கூற்று இருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள். தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலா 17 ஆண்டுகள் சிறை தண்டனையை அனுபவித்தார். நெல்சன் மண்டேலா சிறையிலிருந்து விடுதலை ஆன ஆண்டு 1990. தென்னாப்பிரிக்காவில் உலகளவில் அமைதி நிலவும் மனித உரிமைகளுக்கான போராட்டத்தில் முன்னோடியாகவும் திகழ்ந்தவர் யாருன்னா நெல்சன் மண்டேலா. இதுக்கான ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா கூற்று 2, 3 வந்து சரி, கூற்று 1 வந்து தவறு. 1 ஏன் தவறுனா 17 ஆண்டுகள் கிடையாது, 27 ஆண்டுகள். அதாவது தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலா வந்து 27 ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை அனுபவித்தார். அவர் வந்து சிறையில் இருந்து விடுதலையான ஆண்டு 1990. தென்னாப்பிரிக்காவில் உலகளவில் அமைதி நிலவும் மனித உரிமைக்கான போராட்டத்தில் முன்னோடியாகவும் திகழ்ந்தவர் தான் வந்து நெல்சன் மண்டேலா. நெக்ஸ்ட்டு 79வது கொஷின். சமய சார்பற்ற நாட்டின் பண்புகள் கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். இதுலேயும் 3 கூற்று இருக்குது பாருங்கள். எந்த சமயத்தையும் பின்பற்ற அரசு அனுமதி அளித்தல். அரசு எந்த ஒரு சமயத்திற்கும் மற்றவற்றுக்கு மேலாக முன்னுரிமை அளிக்காதிருத்தல். சமய விவகாரங்களில் அரசு நடுநிலைமையை கொண்டிருத்தல். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 3மே வந்து சரி. கூற்று 1, 2, 3 3மே வந்து சரியாக இருக்குது. எவ்வளோ 3மே பாருங்கள், ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே. எந்த சமயத்தையும் பின்பற்ற அரசு அனுமதி அளித்தல். அரசு எந்த ஒரு சமயத்திற்கும் மற்றவருக்கு மேலாக முன்னுரிமை அளிக்காதிருத்தல். சமமாக வந்து முன்னுரிமை கொடுக்கணும். சமய விவகாரங்களில் அரசு நடுநிலைமையை கொண்டிருத்தல். நெக்ஸ்ட் 80வது கொஷின். கூற்று 1. பாலின பாகுபாடு என்பது இந்தியாவில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு இடையே நிலவும் உடல்நலம், கல்வி, பொருளாதாரம் மற்றும் அரசியல் சமத்துவமின்மை போன்றவற்றை குறிக்கிறது. கூற்று 2. அரசியலமைப்பின் 14(1) பிரிவின் கீழ் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், சாதி, பாலினம், பிறந்த இடம் ஆகிய அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என கூறுகிறது. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 1 மட்டும் சரியானது. கூற்று 2 வந்து தவறு. கூற்று 2 ஏன் தவறுனா இது வந்து ஆர்டிகல்ஸ் 14 கிடையாது, 15.
மீதியெல்லாம் வந்து சரியாக இருக்குது. ஸோ பாருங்கள், கூற்று 1 ஒன்ஸ் பாருங்கள். பாலின பாகுபாடு என்பது இந்தியாவில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு இடையே நிலவும் உடல்நலம், கல்வி, பொருளாதாரம் மற்றும் அரசியல் சமத்துவமின்மை போன்றவற்றை குறிக்கிறது என்பது சரி. கூற்று 2 பார்த்திங்கன்னா, அரசியலமைப்பின் 15 அதில் உட்பிரிவு 1 பிரிவின் கீழ் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறந்த இடம் ஆகிய அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என கூறுகிறது. நெக்ஸ்ட் 81வது கொஷின். 1. இந்தியா 4 பெரும் சமயங்களின் பிறப்பிடமாகும். அவை யார்? அது என்னென்ன அப்படின்னா, இந்து, சமணம், புத்தம், சீக்கியம். அதாவது இதுக்கு முன்னாடி தலை தோங்கிய மதங்கள் நாம் வந்து பார்த்துருப்போம். அது வேறு, பிறப்பிடம் என்பது வேறு. சரி பாருங்கள். கூற்று 2. இந்திய சமூகத்தின் பல்வேறு நிலைகளில் சமய சார்பின்மையை நிலைநாட்ட பங்களித்தவர்கள். ராஜா ராம்மோகன் ராய், சர் சையத் அகமது கான், ரவீந்திரநாத் தாகூர், மகாத்மா காந்தி, B.R. அம்பேத்கர். ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சரி. கூற்று 1 மற்றும் 2 சரியானது. இந்தியா 4 பெரும் சமயங்களின் பிறப்பிடமாகும். அவை இந்து, சமணம், புத்தம், சீக்கியம். இந்திய சமூகத்தின் பல்வேறு நிலைகளில் சமய சார்பின்மையை நிலைநாட்ட பங்களித்தவர்கள் என ராஜா ராம்மோகன் ராய், சர் சையத் அகமது கான், ரவீந்திரநாத் தாகூர், மகாத்மா காந்தி, B.R. அம்பேத்கர். நெக்ஸ்ட் 82வது கொஷின். கீழ்கண்டவற்றில் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். மொத்தமாக ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். பாபா சாஹேப் என பிரபலமாக அழைக்கப்படுபவர் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர். இந்திய சட்ட நிபுணராகவும், பொருளாதார நிபுணராகவும், அரசியல்வாதியாகவும், சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தவர் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர். அம்பேத்கர் MA பட்டத்தை பெற்ற ஆண்டு 1918. அம்பேத்கர் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் PhD பட்டத்தை பெற்ற ஆண்டு 1927. தவறானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அம்பேத்கர் வந்து MA பட்டத்தை பெற்ற ஆண்டு வந்து 1915, 18 வந்து கிடையாது. மீதி 3 ஆப்ஷனுமே வந்து சரியாக இருக்குது. பாபா சாஹேப் என பிரபலமாக அழைக்கப்படுபவர் வந்து பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர். அது வந்து சரியானது. அம்பேத்கர் வந்து இந்திய சட்ட நிபுணராகவும், பொருளாதார நிபுணராகவும், அரசியல்வாதியாகவும், சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தார். அவர் வந்து PhD பட்டத்தை பெற்ற ஆண்டு 1927 என்பது சரி. நெக்ஸ்ட் 83வது கொஷின். ஆங்கிலேய பத்திரிகை எழுத்தாளரான டேஸ் என்பவர் செக்குலரிசம் என்ற பதத்தை உருவாக்கினார். ஒரு ரொம்ப முக்கியமான கொஷின். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யோக். ஆங்கிலேய பத்திரிகை எழுத்தாளரான டேஸ் என்பவர் செக்குலரிசம் என்ற பதத்தை உருவாக்கினார். ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யோக். 84 கூற்று 1. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழு தலைவராக இருந்தவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இது வந்து கூற்று 2. இந்திய அரசியலமைப்பின் தந்தை என கருதப்படுபவர் வந்து அம்பேத்கர். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 2 வந்து சரி, கூற்று 1 வந்து தவறு. கூற்று 1 ஏன் தவறுனா, கூற்று 1 டாக்டர் ராஜேந்திர பிரசாத் கிடையாது, அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழு தலைவர் யார்? அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பின் தந்தை என கருதப்படுவர் யாருன்னா அம்பேத்கர். நெக்ஸ்ட் 85வது கொஷின். சமய சுதந்திர உரிமை எதனுடன் தொடர்புடையது? எதனுடன் அப்படின்னா அடிப்படை உரிமைகளுடன் தொடர்புடையது தான் சமய சுதந்திர உரிமை. நெக்ஸ்ட் 86வது கொஷின். கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். பாருங்கள், 3 ஆப்ஷன் வந்து இருக்குது. அம்பேத்கர் லண்டன் பொருளாதார பள்ளியில் DSc பட்டத்தை பெற்றார். சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றியவர் யாருன்னா அம்பேத்கர். அம்பேத்கரின் மறைவுக்கு பின்னர் பாரத ரத்னா விருது 1997ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. இதுக்கான ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. கூற்று 1, 2 சரி, 3 தவறு. 3 ஏன் தவறுனா, பாரத ரத்னா விருது வந்து 1990ஆம் ஆண்டு வந்து வழங்கப்பட்டது, 97 வந்து கிடையாது. ஸோ மீதி கூற்று 1, 2 ரெண்டுமே வந்து சரியாக இருக்குது. அம்பேத்கர் வந்து லண்டன் பொருளாதார பள்ளியில் தான் DSc பட்டத்தை பெற்றார். சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றியவர் யாருன்னா அம்பேத்கர். நெக்ஸ்ட் 87வது கொஷின். விஸ்வநாதன் ஆனந்த் சதுரங்க போட்டியில் உலக சாம்பியன் பட்டம் வென்ற ஆண்டுகள். 2000, 2007, 2008, 2010, 2012. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. விஸ்வநாதன் ஆனந்த் வந்து சதுரங்க போட்டியில் உலக சாம்பியன் பட்டம் வென்ற ஆண்டுகள் பார்த்திங்கன்னா 2000, 2007, 2008, 2010, 2012.
88வது கொஷின். கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். இதுலேயும் வந்து ஒரு 3 கூற்று இருக்குது பாருங்கள். மக்களின் குடியரசுத் தலைவர் என்று அன்புடன் நினைவு கூறப்படுபவர் அப்துல் கலாம். இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் அப்துல் கலாம். அப்துல் கலாம் பாரத ரத்னா விருது பெற்ற ஆண்டு 1990. இதில் சரியானது பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2 வந்து சரி, கூற்று 3 வந்து தவறு. 1990 கிடையாது, 1997. அப்துல் கலாம் வந்து பாரத ரத்னா விருது பெற்ற ஆண்டு 1997. அது அம்பேத்கர் தான் வந்து 1990. அப்துல் கலாம் வந்து 1997. மக்களின் குடியரசுத் தலைவர் என்று அன்புடன் நினைவு கூறப்படுபவர் அப்துல் கலாம் என்பது சரி. இந்தியாவின் ஏவுகணை மனிதர் அப்துல் கலாம் என்பதும் சரி. நெக்ஸ்ட் 89வது கொஷின் போகிறதுக்கு எழுத்தறிவு விகிதம் அதிகம், அதாவது 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதம் அதிகம் உள்ள முதல் 4 மாவட்டங்கள். இப்போ கன்னியாகுமரி பாருங்கள். கன்னியாகுமரி வந்து அதனுடைய சதவீதம் 92.14%. சென்னை பார்த்திங்கன்னா 90.33%. தூத்துக்குடி வந்து 86.52%. நீலகிரி 85.65%. இதுக்கான ஆன்சர் கீ வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ முதல் 4 மாவட்டங்கள் வந்து கன்னியாகுமரி, சென்னை, தூத்துக்குடி, நீலகிரி. நெக்ஸ்ட்டு 90வது கொஷின். கூற்று 1. இந்தியாவில் 21 வயது பூர்த்தி அடைந்த அனைவரும் தேர்தலில் போட்டியிடலாம். கூற்று 2. ஆண் பெண் இருபாலரும் வாய்ப்புகள் மற்றும் வளங்களை பெறுதல் பாலின சமத்துவம் ஆகும். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று 2 வந்து சரி, கூற்று 1 தவறு. கூற்று 1 ஏன் தவறுனா 21 வயது கிடையாது, 25 வயது. அதாவது இந்தியாவில் 25 வயது பூர்த்தி அடைந்த அனைவரும் தேர்தலில் போட்டியிடலாம். ஆண் பெண் இருபாலரும் வாய்ப்புகள் மற்றும் வளங்களை பெறுதல் பாலின சமத்துவம் ஆகும். நெக்ஸ்ட்டு 91வது கொஷின் போகிறதுக்கு எழுத்தறிவு விகிதம் குறைவாக இருக்கக்கூடிய கடைசி 4 மாவட்டங்கள் பாருங்கள். தருமபுரி. இப்போ தருமபுரி பார்த்திங்கன்னா 64.71%. அரியலூர் வந்து 71.99%. விழுப்புரம் 72.08%. கிருஷ்ணகிரி 72.41%. இதுக்கான ஆன்சர் கீ பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ எழுத்தறிவு விகிதம் குறைவாக இருக்கக்கூடிய 4 மாவட்டங்கள்னால் தருமபுரி, அரியலூர், விழுப்புரம், கிருஷ்ணகிரி. 92வது கொஷின். உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு எவ்வளோ அப்படின்னா 50%. உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு 50%. 93வது கொஷின் போகிறதுக்கு பாலின விகிதம் அதிகம் உள்ள 4 மாவட்டங்கள் பாருங்கள். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி. இப்போ நீலகிரி பார்த்திங்கன்னா 1041. பாலின விகிதம் அப்படின்னா 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் அப்படின்றது தான் பாலின விகிதம். ஏற்கனவே நம்ம வந்து குறைவு வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து அதிகம் வந்து பார்க்க போகிறோம். நீலகிரி வந்து 1041. தஞ்சாவூர் வந்து 1031. நாகப்பட்டினம் பார்த்திங்கன்னா 1025. தூத்துக்குடி, திருநெல்வேலி வந்து 1024. இதுக்கான ஆன்சர் கீ பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. ஸோ நீலகிரி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி, திருநெல்வேலி முதல் 4 மாவட்டங்கள். அதாவது அதிகம் பாலின விகிதம் அதிகம் உள்ள முதல் 4 மாவட்டங்கள். 94வது கொஷின். நெக்ஸ்ட்டு 2016ஆம் ஆண்டு ரியோ பாரா ஒலிம்பிக் ஆண்கள் உயரம் தாண்டுதல் T42 போட்டியில் 1.89 மீட்டர் உயரம் தாண்டி தங்கப்பதக்கம் வென்றவர் யார் அப்படின்னா மாரியப்பன் தங்கவேலு. 2016ஆம் ஆண்டு ரியோ பாரா ஒலிம்பிக் ஆண்கள் உயரம் தாண்டுதல் T42 போட்டியில் 1.89 மீட்டர் உயரம் தாண்டி தங்கப்பதக்கம் வென்றவர் தான் மாரியப்பன் தங்கவேலு. நெக்ஸ்ட்டு 95வது கொஷின். மக்களாட்சி நாடுகளில் குடிமக்களுக்கு வழங்கப்படும் அரசியல் உரிமைகள் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். பாருங்கள். வாக்களிக்கும் உரிமை, பொது அலுவலகத்தில் பங்கு கொள்ளும் உரிமை, அரசியல் விமர்சனம் செய்யும் உரிமை. ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. மக்களாட்சி நாடுகளில் குடிமக்களுக்கு வழங்கப்படும் அரசியல் உரிமைகள் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். வாக்களிக்கும் உரிமை இருக்குது, பொது அலுவலகத்தில் பங்கு கொள்ளும் உரிமை இருக்குது, அரசியல் விமர்சனம் செய்யக்கூடிய உரிமை இருக்குது. நெக்ஸ்ட்டு 96வது கொஷின். பெண்கள் சம அந்தஸ்து பெறுவதற்கு கடினமாக பணியாற்றியவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் யார் யாருன்னு பாருங்கள். ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், தயானந்த சரஸ்வதி, மகாதேவ் கோவிந்த ரானடே, தாராபாய் ஹிண்டே, பேகம் ரூகையா, சகாவத் உசேன். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அனைத்தும் சரியானவை. பெண்கள் சம அந்தஸ்து பெறுவதற்கு கடினமாக பணியாற்றியவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள் வந்து ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், தயானந்த சரஸ்வதி, மகாதேவ் கோவிந்த ரானடே, தாராபாய் ஹிண்டே, பேகம் ரூகையா, சகாவத் உசேன்.
ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் வந்து 97வது கொஷின். பின் வருவனவற்றுள் எது சமத்துவத்தின் கீழ் வருவதில்லை? அப்போ பாருங்கள், 4 ஆப்ஷனை பாருங்கள், எதுன்னு பார்த்தலாம். பிறப்பு, சாதி, மதம், இனம், நிறம், பாலினம் அடிப்படையில் பாகுபாடு இன்மை, தேர்தலில் போட்டியிடும் உரிமை, அனைவரும் சட்டத்தின் முன் சமமாக நடத்தப்படுதல், பணக்காரர்கள் மற்றும் ஏழைகள் இடையே சமத்துவமின்மையை காட்டுதல். இதில் வந்து எது சமத்துவத்துக்கு கீழே வரதில்லை அப்படின்னா ஆப்ஷன் பி, தேர்தலில் போட்டியிடும் உரிமை வந்து சமத்துவத்துக்கு கீழே வரதில்லை. நெக்ஸ்ட்டு 98வது கொஷின். சாதி, பணம், மதம் ஆகியவற்றின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சமத்துவம் இன்மை எது அப்படின்னா அது வந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை. சாதி, பணம், மதம் ஆகியவற்றின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை வந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை. நெக்ஸ்ட்டு 99வது கொஷின். 1. சமயச்சார்பின்மை என்பது அரசியலமைப்பின் ஒரு அங்கமாகும். கூற்று 2. சமயச்சார்பின்மை இந்தியாவில் மக்களாட்சி வளர்ச்சிக்கான அடிப்படை கொள்கைகளில் ஒன்றாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சரி. கூற்று 1 மற்றும் 2 சரி. சமயச்சார்பின்மை என்பது அரசியலமைப்பின் ஒரு அங்கமாகும். சமயச்சார்பின்மை இந்தியாவில் மக்களாட்சி வளர்ச்சிக்கான அடிப்படை கொள்கைகளில் ஒன்றாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கடைசி 1வது கொஷின். இந்து பாணியிலான கோபுரம், சமண விதானம், புத்த ஸ்தூபி மற்றும் இஸ்லாமிய பாணியிலான குவிமாடம் ஆகியவற்றை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள கோவில். ஸோ எந்த கோவில் அப்படின்னா கஜுராஹோ கோவில். இந்து பாணியிலான கோபுரம், சமண விதானம், புத்த ஸ்தூபி மற்றும் இஸ்லாமிய பாணியிலான குவிமாடம் ஆகியவற்றை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள கோவில் எதுனா கஜுராஹோ கோவில். ஸோ இதோட வெற்றிகரமாக டெஸ்ட் நம்பர் 2 வந்து முடிச்சிட்டோம். அடுத்து வந்து டெஸ்ட் நம்பர் 3ல் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ.